இந்த வருஷத்துக்கான ஒலிம்பிக் கேம்ஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரே பிரச்சனை. அந்த ஓப்பனிங் செரிமனியில் அவங்க பண்ண ஒரு அக்கப்போர், அதில் அவங்க பண்ண அந்த ஒரு அசிங்கமான ஒரு அருவருப்பான ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லப்படுற இயேசு கிறிஸ்து வந்து சாகிறதுக்கு முன்னால் அவருடைய சீஷர்கள் கூட உட்காந்து சாப்பிட்ட அந்த ஒரு சம்பவத்தை வச்சு டாவின்சி வந்து ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த பெயிண்டிங்கை மாதிரியே ஒரு விஷயம் பண்ணி அந்த ஓப்பனிங் செரிமனியில் பண்ணாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அத்தனை பேரும் டிரான்ஸ்ஜெண்டர்னா எப்படி ஆணா இருந்து பெண்ணா மாறினவன், அந்த மாதிரி ஆண் தான் பிறக்கும்போது ஆணாக இருந்திருப்பான். அவங்களுக்கு உள்ள தோணுது நான் பெண்ணாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ஆண் மாதிரி மாறணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாறின ஆளுங்களை கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சு, அதாவது நம்மளை வந்து ட்ரால் பண்ணுறாங்களாம். அதாவது கிறிஸ்டியானிட்டியை ட்ரால் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அதை பண்ணாங்க. அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஒல்லியாக ஒரு பொம்பளை ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா OS the New Gay Testament. நியூ டெஸ்டமெண்ட், அதாவது பைபிளில் இருக்கிற நியூ டெஸ்டமெண்ட்டை இவங்க கே டெஸ்டமெண்ட் அப்படின்ற மாதிரி கேலி பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த பிரச்சனையை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பித்த உடனே இன்னொரு போஸ்ட் போட்டு, ஐயோ இல்லை இது வந்து இது ஃபீஸ்ட் ஆஃப் த காட்ஸ் அப்படின்னு சொல்கிற இன்னொரு பெயிண்டிங், இன்னொரு இட்டாலியன் பெயிண்டர் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை தான் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்டை தான் ஒரு கேலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, அதை விட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி கேலி கிண்டல் வந்து நிறைய நடந்திருக்கு இந்த பெயிண்டிங்கை வச்சே தான். இந்த பெயிண்டிங்கை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எதுலன்னா, நம்ம தனுஷ் நடிச்ச ஒரு படம் ஜெகமே தந்திரம் அப்படின்ற அந்த படத்தினுடைய மோஷன் போஸ்டர், அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அதுலயும் இதே மாதிரி அந்த பெயிண்டிங் வந்து அப்படியே பண்ணிருப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பதிலாக தனுஷ் அங்கே உட்காந்துருப்பாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னால சரக்கு பாட்டில், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாதிரி மத நம்பிக்கையை வந்து கேலி பண்றது, கடவுளை வந்து மாக் பண்ணுறது, ட்ரால் பண்ணுறதெல்லாம் நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து காலகாலத்துக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி எலான் மஸ்க் கூட அவருடைய எக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அன்லெஸ் தெர் இஸ் மோர் பிரேவரி டு ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் இஸ் ஃபேர் அண்ட் ரைட், கிறிஸ்டியானிட்டி வில் பெரிஷ். அதாவது எது உண்மையோ அதுக்கு உண்மைக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்கல, நீங்கள் வந்து தைரியமாக நின்று பேசலை அப்படின்னா கிறிஸ்தவம் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உண்மை தானே? ஏன்னா நீ வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறணும்னு ஆசைப்படுற, நீ வந்து ஆனா தான் பிறந்திருக்க, ஆனால் நான் பெண்ணாக உணர்றேன்னு நீயே உணர்ந்துக்கோ, தப்பு இல்லை. ஆனால் வந்து நீ உன்னோட வீட்டுக்குள்ளே உணர்ந்துக்கோ. உன்னோட வீட்டுக்குள்ளே நீ வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், நீ வந்து கவுன் போட்டுக்கோ. இல்லை பெண்ணாக இருக்கிற ஆனா மாறுற அப்படின்னா ஷார்ட்டாக முடிய வெட்டிக்கோ, தாடியை வேணால் வரைஞ்சிக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வேணும்னே ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை வந்து ஹர்ட் பண்ணணும்னு பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு உரிமை இருக்குது, ஒரு விஷயத்தை வந்து ட்ரால் பண்ணுறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது, அதிலலாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் மஸ்க்கு சொன்ன மாதிரி உங்களுடைய மதத்துக்கு எதிராக ஒருத்தர் பேசும்போது நீங்களும் எதிர்த்து பேசுறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒலிம்பிக்ஸில் நடந்த இந்த ஒரு அருவருப்பான விஷயத்தை பற்றி தமிழ்நாட்டில் பேசுனது வந்து ரொம்ப கம்மி பேர் தான். அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து சேரன் அகாடமி அப்படின்ற ஒரு சேனலில் பேசுகிற ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாரு. அதில் வந்து LGHIV அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அவர் LGHIVன்னு சொன்னது வந்து உண்மை தானே, எல்லாருக்குமே தெரியும். அந்த HIV வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா 1981 அமெரிக்காவில் இருக்கிற ஓரண சேர்க்கையாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து தான் முதல் முறையாக வந்து எய்ட்ஸ் வந்து உலகம் முழுக்க பரவிச்சு. எய்ட்ஸினுடைய ஊற்றுக்கண், எய்ட்ஸை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி உலகம் முழுக்க அதை பரப்பி விட்டு, அதை அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நோயை வந்து மக்களுக்கு பரப்பி விட்ட முக்கியமான ஆட்கள் வந்து இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் தான். உண்மை தானப்பா சொல்கிறாரு. உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து போட்டு லிவிங் ஸ்மைல் அப்படின்ற ஒரு பர்சன் அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, கடந்த சில வருடங்களாக திருநர் பால் பொதுமையினர் மீதான வெறுப்பு அதிகரித்து வருகிறது. அது என்ன பால் பொதுமையினர்னா எனக்கு என்னன்னு தெரியல. இவனுங்க வந்து அந்த LGBTக்கு வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு நம்மக்கிட்ட வந்து விளையாடுவானுங்க, இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், தமிழில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று போட்டு வச்சிருக்கானுங்க. சமுதாயத்தில் பல இழிநிலை கடந்து சுயமரியாதையோடு வாழ போராடி கொண்டிருக்கும் எங்களை, வாழ போராடுறாங்களா இவங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இவங்க பின்னால் தான் நிற்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது, நாங்கள் வந்து பாவம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விளையாடுறது. அதுக்கப்புறம் எங்களை தீவிரவாதிகள், கொல்லப்பட வேண்டியவர்கள், அசிங்கங்கள், குழந்தைகளை கெடுக்கிறார்கள் என போலி கற்பிதங்களை தொடர்ந்து பரப்புவதும் சமூக வலைத்தளங்களில் எங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலையும் தருகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, ஓரண சேர்க்கை, LGBTQ, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல்னு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்களை வந்து நம்ம கொல்லணும், அடிக்கணும் அப்படின்னு பேசுறது தப்பு. அதை வந்து யாருமே வந்து ஊக்கப்படுத்த முடியாது, அதை நியாயப்படுத்த முடியாது. அவன் வாழ்கிற வாழ்க்கை முறை நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக அவன் அடிக்கணும் கொல்லணும் பேசுறது வந்து தப்பு. ஆனால் குழந்தைங்களை கெடுக்கிறாங்க அப்படின்றது உண்மை தானே. அதை வந்து நானே பேசியிருக்கேன் என்னோட வீடியோவில். பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ அதை பற்றி நான் பேசியிருக்கேன். குழந்தைங்க பார்க்குற அந்த ரைம்ஸ் அதில் ஆரம்பித்து
ஸ்கூல் புக்ஸு, ஸ்கூல்ஸுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்கள வந்து இந்த எல்ஜிபிடிக்கு உள்ள வந்து தள்ளுற வேலை வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இத்தகைய திருநர் வெறுப்பாளர்கள், இனவாத கான்ஸ்பிரசி பேசும் பாரிசாலன்கள், மத அடிப்படைவாதிகளின் விஷம பிரச்சாரத்தால் பொதுமக்களிடையே ஏற்படக்கூடிய மனமாற்றம் தடைபடுகிறது. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? திருநர் வெறுப்பாளர்களாம். அதாவது இவங்க லைஃப் ஸ்டைலுக்கு எதிராக நம்ம பேசினாலோ இல்லை இது வந்து தப்பு, அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க குழந்தைங்களை அப்படின்னு நம்ம பேசினாலோ நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹேட் ஸ்பீச் பேசுகிறான், இவன் வந்து வெறுப்பு பேச்சு பேசுகிறான்ற மாதிரி அவங்களுக்கு எதிராக பேசுகிற மாற்று கருத்தை வந்து இவங்க வந்து வெறுப்பு பேச்சாக மாற்றிடுவாங்க. அடுத்து பாரிசாலனை பற்றி பேசுகிறாங்க. பாரிசாலன் மேலே எனக்கு நிறையா மாற்று கருத்து உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது அவர் ஒருத்தர், அதுக்கப்புறம் சேரன் அகாடமி, மூணாவது நான் நினைக்கிறேன். பாரிசாலன் வந்து ஒரே ஒரு இடத்துல கூட அவங்கள நம்ம அடிக்கணும், அவங்கள நம்ம ஒடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுலையும் பேசியிருக்க மாட்டார். அவர் வந்து அவருடைய கருத்தை சொல்கிறாரு, இவங்களுடைய ஐடியாலஜிக்கு ஒரு மாற்று கருத்தை வைக்கிறாரு. நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னாலே உங்களை வந்து வன்முறையாளன் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு பிராண்ட் பண்ணுருவாங்க. அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, ஆம்பளையும் பண்ணணும், பொம்பளையும் பண்ணணும், ஆணா மாறணும், பெண் ஆணா மாறணும்னு அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்து தப்பு, இந்த வாழ்க்கை முறை தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாற்று கருத்து வச்சா நம்மளை வந்து வாயை அடைக்கிறதுக்காக இவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. நம்மளை வந்து அடிப்படைவாதி, மத அடிப்படைவாதி, அதாவது மத நம்பிக்கை உள்ளவங்க தான் இதுக்கு எதிராக பேசுவாங்க. நம்மள வந்து மத அடிப்படைவாதி. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்றாங்க, இவர்களால் எங்களில் ஒரு உயிர் போவதற்கு முன் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உயிர் போற கதையை பற்றி நான் பேசுறேன், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின், கனிமொழி எம்பி, கீதா ஜீவன், அவங்க திமுகவுடைய எம்எல்ஏ, அவங்களெல்லாம் டேக் பண்ணி பாருங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கீழே வந்து யூடியூப் ரூட்டர்ஸ், அதுக்கப்புறம் அரண்சை, இவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம திமுக ஆதரவு சேனல்கள், திமுகக்கு ஆதரவாக பேசுகிறவங்க, அவங்களையும் டேக் பண்ணி இதை பற்றி நீங்களும் பேசுங்க அப்படின்ற மாதிரி டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த வரியை கவனிச்சிங்கல்ல, இவர்களால் எங்களில் ஒரு உயிர் போவதற்கு முன், இதுதான் இன்னைக்கு டாபிக்கே. யாரால யார் உயிருக்கு ஆபத்து அப்படின்றதான் இன்னைக்கு நான் பேச போறேன். இப்போ நம்ம திருப்பி ஒலிம்பிக்ஸ்க்கு வரலாம். ஒலிம்பிக்ஸ்ல ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்துச்சு, பெண்களுக்கான ஒரு பாக்ஸிங் மேட்ச். அந்த பாக்ஸிங் மேட்ச்ல இத்தாலியை சேர்ந்த ஏஞ்சலா கரீனி அப்படின்ற ஒரு பெண் வந்து பங்கேற்றாங்க. அவங்களுக்கு ஆப்போனண்டா இன்னொரு ஆள் உள்ள வந்தாங்க, இன்னொரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க. அவங்க பேர் வந்து இமான் கலீஃப். இந்த 2 பேருக்கும் மேட்ச், ஓகேவா? ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த இமான் கலீஃப் அப்படின்ற அந்த நபர் வந்து ஒரு பெண் கிடையாது, ஒரு ஆண். ஒரு ஆம்பளையை எப்படா ஒரு பெண் கூட பாக்ஸிங் மேட்சுக்கு விட்டாங்க அப்படின்னா வேற என்ன, LGBTQ. It's LGBTQIAA+, you idiot. இந்த LGBT கூட்டத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவங்க தானே பேசுகிறாங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது ஒரு ஆண், அவன் வந்து ஒரு ஆணை தான் பிறந்திருக்கான், அவனுடைய குரோமோசோம் வந்து XY, ஓகேவா? ஒரு ஆண்னா யாரு? XY குரோமோசோம் உடையவன் ஒரு ஆண், XX குரோமோசோம் உடையவங்க பெண். ஆனா பிறந்துட்டு தன்னை பெண்ணா மாறிக்கிறேன், நான் ஒரு பெண்ணா உணர்றேன் அப்படி சொல்லி பெண்ணா மாறுறான்ல, அவனும் பெண்கள் விளையாடுற அந்த கேம்ஸ்ல கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசுறானுங்க. பேசுறது மட்டும் இல்ல, ஒரு பாக்ஸிங் ரிங்ல ஒரு பெண் பிளேயர் இருக்காங்க, அவங்க கூட ஒரு ஆண், இவன் வந்து ஒரு ஆண் தான், இவன் பிறப்பினால ஒரு ஆண் தான், இவனை கூட்டு வந்து சண்டை போடுன்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆச்சுன்னா, அந்த ஆண் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அடிச்சு மூஞ்ச உடைச்சிட்டான் அந்த பெண்ணை. 46 செகண்ட்ல பாக்ஸிங் மேட்ச் ஓவர். வெறும் 46 செகண்ட்ல மேட்சை முடிச்சாச்சு, அந்த பெண்ணோட மூக்கை உடைச்சாச்சு. அடிச்சது யாரு? ஆண். ஆனா அவன் எப்படி சொல்லிக்கிறான்னா தன்னை பெண்ணுன்னு சொல்லிக்கிறான். அதையும் ஏத்துக்கிட்டு, ஏன்னா LGBTQ, நம்ம வந்து அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவன் தன்னை பெண்ணா உணர்ந்துட்டா போதும், அவனை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெண்ணை வந்து அடித்து இன்றைக்கி மூஞ்ச உடச்சிட்டானுங்க. இதில் என்ன கூத்து அப்படின்னா, 2023 போன வருஷம் நடந்த ஒரு சாம்பியன்ஷிப்பில் இவன் வந்து ஆண் அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே சேர்க்கலை, அவனை வந்து விரட்டி விட்டாங்க. நீ ஆம்பளையா இருக்க, ஆம்பளையா இருந்தால் அங்கே போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாச்சு. இப்போ திருப்பி ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, இவனை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க பொம்பளை அப்படின்னு சொல்லி. அவன் வேறு என்ன பண்ணுவான், அடிச்சு இப்படி தான் மூஞ்ச உடப்பான். அந்த ஏஞ்சலா கரீனி அப்படின்னு சொல்கிற அந்த பெண் வந்து அவங்க சொல்கிறாங்க, இது வந்து அன்ஃபேர், இது வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ரிங்க்லேயே அவங்க கீழே விழுந்து அழுகுறாங்க. அவங்க ஒன்றும் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது, ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிற அளவுக்கு அவங்க ஒரு நல்லா ட்ரைனிங் எடுத்த ஒரு வெல் ட்ரைன்டு பாக்ஸர், ஓகேவா? அவங்க ஒரு ஆண் கூட எப்படி போய் சண்டை போடுவாங்க? அவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்களுக்கு திறமை இருக்கிறதுனால தான் ஒலிம்பிக் கேம்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் ஒரு நியாயமே இல்லாமல் ஒரு ஆண் கூட தன்னை பெண் என்று கருதி கொண்டு, தன்னை பெண் என்று நினைத்து கொண்டு நம்பிக்கொண்டு இருந்த ஒரு மென்டல் பேஷண்ட் கூட சண்டை போட விட்டு அந்த பெண்ணுடைய கரியரை இப்போ காலி பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் அ பஞ்ச் லைக் திஸ். இந்த மாதிரி அடி வந்து நான் இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து என்னோட அப்பாவுடைய கனவு, நான் வந்து ஜெயிக்கணும்னு எங்கள் அப்பாவுடைய கனவு, ஆனால் எல்லாம் நாசமாக போயிருச்சுன்ற மாதிரி சொல்லி
அழுகுறாங்க. அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் தி செகண்ட் பஞ்ச், ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஃபெல்ட் அ ஸ்ட்ராங் பெயின் இன் த நோஸ். ஐ செட் எனஃப் பிகாஸ் ஐ டிடன்ட் வாண்ட். ஐ குடன்ட் ஃபினிஷ் த ஃபைட் ஆஃப்டர் தி பஞ்ச் டு தி நோஸ். எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஒரு ஆண் அடித்தா எப்படி இருக்கும், வலிக்க தானே செய்யும். அந்த ஆணுடைய படத்தை கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். அவன் மூஞ்சிலே தெரியுது அவன் ஆணுன்றதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், அவன் மூஞ்சிலே தெரியுது அவன் ஆணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் தன்னை பெண்ணாக உணர்ந்து விட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை கூட்டு வந்து உள்ள வச்சு இந்த மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த எல்ஜிபிடிக்கு சொல்ற மாதிரி ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொல்றது வந்து ஒருத்தருடைய உணர்வு கிடையாது. ஒருத்தவங்க உணர்ந்துட்டாக்கல அப்படி மாற மாட்டாங்க. என்னதுன்னா ஒரு ஆண் தன்மை ஒரு பெண் தன்மை அப்படின்றது ஒருத்தருடைய ஜீன்ல இருக்கிற ஒரு விஷயம். அவர் பிறக்கும் போதே அவருடைய டிஎன்ஏல இருக்கிற ஒரு கோரான விஷயம். இவங்க என்ன சொல்றாங்க, நீ உணர்ந்துட்டா போதும் நீ மாறிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஹார்மோன் லெவல் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஆண் தான். இந்த பிரச்சனையை பற்றி ஜே.கே. ரவுலிங் வந்து பல வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜே.கே. ரவுலிங் யாருன்னு தெரியும், ஹாரி பாட்டருடைய அந்த நாவல் எழுதுனா அந்த நாவலிஸ்ட். அவங்க வந்து இதை பற்றி ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுடைய ஸ்பேஸில் ஆண்கள் வரக்கூடாது, தன்னை ஆணாக உணர்ந்துட்டேன் இல்லை நான் பெண்ணாக உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய பாத்ரூமுக்கு நீ வராத, பெண்களுடைய கேம்ஸுக்கு வராத, ஸ்போர்ட்ஸுக்கு வராதன்ற மாதிரி அவங்க வந்து பல வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னா இது எல்ஜிபிடிக்கு லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லெவலில் ரொம்ப சப்போர்ட் இருக்குது. அதனால் ஒரு ஜே.கே. ரவுலிங் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர், அவங்க வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ், அவங்களுக்கே இவங்க வந்து கொலை மிரட்டல் விடுறானுங்க. உன்னை வந்து நான் கொன்றுவேன், இந்த மாதிரி பேசாத, எங்களுக்கு எதிராக பேசாத, டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிராக பேசாத, உன்னை கொன்றுவேன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கொலை மிரட்டல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து பேசிக் பயாலஜி. நீங்கள் ஒன்றும் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் கூட படிக்க வேண்டாம். ஒரு ஆண் இருக்கான், ஆணுடைய எல்லா தன்மையும் அவனுக்கு உண்டு, அவன் குழந்தை கூட கொடுத்துருவான். ஆனால் தன்னை பெண்ணாக உணர்ந்து பெண் மாதிரி நான் மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாறிக்கிறான். மாறினா வீட்டில் உட்காரு, நீ எதுக்கு ஸ்போர்ட்ஸுக்குள்ள வர அப்படின்னு கேட்டா கேட்கறவங்கள வந்து இவங்க வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. இன்னும் கேட்டால் ரொம்ப கொடுமையா இருக்கும். என்னன்னா அமெரிக்காவில் ஒரு ஆண், ஒரு ஆம்பளை கிரிமினல், அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு கிரைம் பண்ணிட்டான். ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்னா நான் வந்து பெண்ணாக உணர்றேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணாங்கன்னா அவனை தூக்கிட்டு வந்து ஒரு பெண்கள் இருக்கிற ஜெயிலில் போட்டாங்க. அவன் என்ன பண்ணான், அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை வந்து மாசமாக்கிட்டான், கர்ப்பமாக்கிட்டான். அங்கே வந்து இந்த மாதிரி சாதாரணமாக அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே ஓக்கா மாறியாச்சு. எல்லாருமே இவங்களுக்கு வந்து ஜால்ரா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஜால்ரா போடுறாங்க அப்படின்னா, இப்போ இவங்க சார்பாக நிற்க வேண்டிய அந்த ஒலிம்பிக் கமிட்டி இருப்பாங்க இல்லையா, IOC, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து நியாயப்படுத்துறாங்க. அதை எந்த அளவு நியாயப்படுத்துறாங்கன்னா, டெஸ்டோஸ்டிரான் மட்டுமே வந்து ஒரு ஆண் தன்மைக்கான டெஸ்ட் கிடையாது. டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனாலே அவன் ஆண் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ண முடியாது. இதை தானடா பல வருஷமா சொல்லிட்டு இருந்தீங்க. டெஸ்டோஸ்டிரான் தான் ஒரு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஹார்மோன், ஓகேவா? அந்த ஹார்மோன் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்க ஆண். ஆனா இந்த ஆள் என்ன சொல்றா தெரியுமா, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சயின்ஸே மாத்துறானுங்க. Testosterone is not a perfect test. Many women can have testosterone which is in what would be called male levels and still be women and still compete as women. So இவன் எந்த சயின்ஸுக்காக வந்து ஜால்ரா போட்டு சயின்ஸை நம்புங்கன்னு சொன்னானோ இவனுடைய அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதே மாத்திட்டானுங்க. இப்போ இந்த ஒலிம்பிக் கமிட்டி வந்து இன்னொரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் வரியை கவனிங்களேன், எவ்ரி பர்சன் ஹேஸ் த ரைட் டு பிராக்டிஸ் ஸ்போர்ட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். இதை வந்து எங்க கொண்டு போட்டாங்கன்னா டிஸ்கிரிமினேஷன். இது வந்து பாகுபாடு பார்க்குறாங்க, அவங்கள வந்து ஒடுக்குறாங்க. எல்லா நபர்களும் ஸ்போர்ட்ல வந்து கலந்துக்கிறதுக்கு உரிமை உண்டு. எவ்ரி பர்சன் ஹேஸ் அ ரைட். எவ்ரி பர்சன் எப்படிப்பா சொல்லுவேன் நீ, ஆண்களுடைய கேம்ஸ் ஆண்களுக்கு, பெண்களோட கேம்ஸ் பெண்களுக்கு. இதுல வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா இதையே போட்டு குழப்புவானுங்க. இந்த எல்ஜிபிடிக்கு கூட்டமே ஒரு குழப்பவாதி கூட்டம். உனக்கு வந்து ஏதோ குழப்பம் இருந்தா உன் குழப்பத்தை வந்து போய் சரி பண்ணிட்டு வா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேம்ஸ்குள்ள வந்து புகுந்து இவங்களுக்கு வந்து சம உரிமை அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர், இந்த எல்ஜிபிடிக்கு மூவ்மெண்ட் வந்து இங்க தான் வந்து நிக்கும். இதுல வந்து நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இன்டர்செக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்க யாருன்னா பிறக்கும் போதே இந்த மாதிரி பிரச்சனையோட பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆண் தன்மையும் இருக்கும், பெண் தன்மையும் இருக்கும். அவங்க வேற, அவங்க தான் நம்ம ஊர்ல இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்க வேற. ஆனா நல்லா இருக்கிற ஆண் தன்னை பெண்ணுன்ற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து மண்டையில ஏதோ கோளாறு. உன் மண்டை கோளாறுக்கு போய் ஒரு மருத்துவம் பாரு. ஆனா இப்ப ஒலிம்பிக் கமிட்டி வந்து அவங்க பக்கம் நிக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து டிஸ்கிரிமினேஷன், இது வந்து பாகுபாடு பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி நாங்க வந்து விக்டிம் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்கானுங்க. திருப்பியும் சொல்கிறேன், இது என்னோட பெரிய கன்சர்ன். ஏன்னா இது வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக நாசமாக போயிருச்சு. ஆனால் திருப்பி நம்ம ஊருக்கு கண்டிப்பாக இது வரும். ஏன்னா நம்ம ஊர்லேயும் இதனுடைய லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதற்கான ஆதரவு வந்து ரொம்ப அதிகம். இங்கே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசுறதுக்கு ஆளே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் இதுக்கு எதிராக பேசணும். நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக மாறணுன்றதான் என்னோட ஆசை. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டு இருக்கு. நம்ம ஸ்கூல்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துருச்சு. நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை பற்றி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு அஜெண்டாக்கு எதிர்த்து பேசுற ஒரே ஆள்
ட்ரம்ப் தான். அவர் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஐ வில் கீப் men out of women sports அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை வந்து மஸ்கும் ஷேர் பண்ணியிருந்தார். அந்த நியூஸை ஷேர் பண்ணி குட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இதுக்கு தான் நமக்கு வந்து ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் வேணும். ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், கடவுள் மேலே நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் நமக்கு வேணும். இவங்க இருந்தாதான் இதற்கு எதிராக அவங்க பேசுவாங்க. அதனால தான் இந்த எல்ஜிபிடி கும்பல் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக ரொம்ப டீப்பராக வேலை செய்கிறாங்க. ஒன்றும் வேலை செஞ்சாலும் ஒன்றும் முடியாது. ஏன்னா நவம்பர் மாதம் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, அது உறுதி. உங்களை கண்டிப்பாக அடித்து ஓட விடுவார். இந்த எல்லா லெஃப்டிஸ்டையும் அடித்து ஓட விடுவார், அதுவும் உறுதி.